காமன் சென்ஸோட பண்ணணும். காமன் சென்ஸ்னா என்ன? நடந்து போயிட்டு இருக்கோம், காத்தால வாக்கிங் போறோம்னா ஒரு 10-15 அடி முன்னால் இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அதை தவிர பார்வையோ உள்ளுக்குள்ள மனம் வந்து நேற்றைய விஷயங்களை பற்றியோ, காலையில் மனைவியோட பேசினதோ, ஹஸ்பண்டோட பேசினதோ, குழந்தைகளோட பண்ண வேண்டியதோ, எந்த ஒரு இதுவும் பேக்ரவுண்டும் வேலை பண்ணாமல் அந்த வாக்கிங் உணர்ச்சி, உடல் உணர்ச்சி, இதை வந்து நான் இப்போ வந்து தாரணா வைல் வாக்கிங் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள்ல ஆரம்பிச்சு சொல்லிக் கொடுக்குறேன். தாரணா வைல் வாக்கிங், தாரணா வைல் டாக்கிங், தாரணா வைல் பேத்திங், தாரணா வைல் குக்கிங், எல்லாத்துலேயும் பண்ணலாம் நீங்க. எதுவுமே தாரணா வைல் டூயிங் கார்டனிங், தாரணா வைல் டிராவலிங், இஃப் யூ ஆர் நாட் டிரைவிங் த கார், அப்போ கூட வந்து டிராஃபிக் தாரணா கூட பண்ணலாம். அதாவது எங்கேயுமே விளக்க வேண்டாம், பண்ண வேண்டிய கருத்து மாத்திரம் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா போறோம். எல்லாமுமே தாரணாவா மாறிடும், எல்லாமுமே மைண்ட்ஃபுல்னஸா மாறிடும். இப்போ இந்த குழந்தைய பத்தி சொன்னேன் இல்லையா, எப்படி ஒரு குழந்தை குதூகலமா சந்தோஷமா அந்த பொம்மை பொருளாவே மாறி அதை விளையாடி 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 அதை கழிச்சு அதோட இரண்டரை கலந்து கிடக்கும். அதை போல தாரணால ஒரு டேஸ்ட் வந்துடுதுன்னா அது எல்லா டோர்ஸையும் ஓப்பன் பண்ணிடும். இந்த உலகத்தையும் ஜெயிக்கலாம், மேலான உலகத்தை, ஆன்ம பொருளும் என்னன்றது வந்து விளங்கிடும். ஆன்ம பொருளும் என்னன்னு விளங்கிடும் நம்மளுக்கு. என்ன சும்மா இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு வந்து நல்லா அபண்டன்ட்டா டைம் கிடைச்சுடுதுன்னா எப்படி பண்ணலாம்? வெறுமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், பால்கனியில் உட்கார்ந்துட்டு இருக்கோம், வேலையெல்லாம் முடிஞ்சிடுது. சும்மா டு ஸ்டார்ட் வித் ஒரு ஃபேனை போட்டுக்கோங்க. வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேனை போட்டுக்கோங்க. ஃபேனை போட்டுட்டா கொஞ்சம் காற்று எங்கேயாவது உடம்புல அப்படியே படும் இல்லையா? இல்லாட்டி நேச்சுரல் பீஸே தொடர்ந்து வருதுன்னா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். கருத்து நாட்டம் இப்ப என்ன இருக்கணும்னா, உடம்புல அந்த காத்து படும் ஏதோ ஒரு உடல் பாகத்துல மென்மையா பதிஞ்சிருக்கணும். டைட்டா கிடையாது, எதுவுமே ரெஜிமெண்டலா கிடையாது. ஏன்னா ரெஜிமெண்ட்டும் சரி ரிலாக்ஸேஷனும் சரி ரெண்டுமே மனத்தால கற்பிக்கப்பட்டவைகள். மொத்தத்துல மனத்தை புடம் போடுறதுக்கு தான் நம்ம இதை பண்றோம். மனம்தான் வழிவிடணும், மனம்தான் மாயை, மனம்தான் நண்பன், மனம்தான் எதிரி. இப்போ ஃப்ரீயா இருக்கீங்க, உட்காந்துருங்க. பால்கனிலையோ ஃபேனு கீழே எங்கேயோ உட்காந்துட்டு மைல்டா போட்டுட்டு அந்த உடம்புல கண்ணை மூடிக்கிறதுனா கண்ணை மூடிக்கங்க. கண்ணை மூடிட்டு ஒரே பாயிண்ட் உடம்புல வந்து காத்து படுறது, அந்த ஃபீலிங், அந்த சென்சேஷன், அந்த சென்சேஷனை தவிர வேற எதுக்குமே போகக்கூடாது. அவ்வளவுதான். எதுக்குமே போகாம இருக்கிறதுக்கு ஒரு பிளாய், ஒரு சாக்கு தான் வந்து காற்று உடலில் படுதலை தொடர்ந்து அந்த ஃபீலிங்லேயே இருத்தல். மனம்ன்றத ஒரு யானைக்கு கம்பேர் பண்ணுவான். யானை வந்து ஓயாம என்ன பண்ணுமா, தும்பிக்கை ஆட்டின்ண்டே இருக்குமா இங்கேயே அங்கேயும். அதுவும் வெளியிலலாம் ஆக்ஷன் போனா கடைகள்லாம் இந்த கடையிலேருந்து வாங்கி தூக்கி ஒன்று ஒரு பொருளை தூக்கி அங்கே போடுமா, அங்கேயே எடுத்து இங்கே போடுமா. அந்த மாதிரி அதோட தும்பிக்கை வந்து சும்மாவே இருக்காதான். அதனால என்ன பண்ணுவாங்களாம், அந்த தும்பிக்கையில் ஒரு சங்கிலியை கொடுத்துருவான். அது புத்திக்கு என்ன பண்ணுவாங்களாம், அதை கட்டி போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு காலில் ஒரு சங்கிலியை கட்டியிருப்பாளாம். ஆனால் அதை வந்து எங்கேயுமே வந்து முடிச்சு போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. சங்கிலியை வேற எந்த போல்லையும் வந்து கட்டி போட்டிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் என்ன ஆகும், அந்த சங்கிலி கட்டப்படல, ஆனாலும் இது ஒரே இடத்துலையும் நின்றுருக்கும். கையிலேயே எதையாவது கொடுத்துட்டா பேசாம இருந்துருக்கும், அந்த தும்பிக்கை ஆடாம இருக்கும். அதை போல இந்த மனத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமா பசுவுக்கு புல்ல காமிச்சு வச்சுட்டு வரா மாதிரி ரொம்ப மென்மையாக ஆசையோட இதை பண்ணணும். இப்போ வந்து நீங்க கண்களை மூடிட்டு இருக்கீங்க,
உடம்புல கண்களை மூடிட்டு ஃபேனை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்பாட்ல ஓப்பன் டெரஸ்ல உட்காந்து எங்க வேணா உட்காந்துட்டு இருக்கோம், ரொம்ப ரம்மியமான பிளேஸ், உங்களுக்கு சுத்தூர உங்களுக்கு பர்மிஷன் இருக்கு. பர்மிஷன் இந்த சென்ஸ் என்ன, உங்களுக்கு வந்து புறச்சூழல்கள்லாம் வந்து இன்னும் ஒரு நீங்க வர அரை மணி நேரம் உட்கார முடியும், அப்படியான ஒரு இடம் கிடைச்சிருக்கு வச்சுருங்க. இது வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்து பண்றத வந்து நான் சொல்றேன். இப்ப இந்த காத்து படுற ஃபீலிங், இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த காத்து படுற ஃபீலிங்கோடையே அதுலயே அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணணும் மனத்துல. அதை வந்து விளக்கி பேச வேண்டாம். பண்றது அப்புறம் என்ன வந்ததுன்னா, அப்படின்னு தாட் ரூபமா ஏதோ ஒரு அசோசியேட்டிவ் திங்கிங் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றதை பத்தியோ இல்லாட்டி உங்களுடைய கமிட்மெண்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, உங்களுடைய விவாதங்கள் இதெல்லாம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பெரிய கேள்விகள் எது வந்தாலும் சரி, உடனே அது வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு இப்பதான் காத்து பார்க்க உட்கார்ந்தேன், உடம்பு மேல படுற காத்தை பார்க்க உட்கார்ந்தேன், இப்ப பெரிய கேள்வியே வந்துடுது. கேள்வி வந்த உடனே திருப்பி என்ன பண்ணுங்க, அதை கண்டினியூ பண்ணாதீங்க. ஒரு சந்தேகத்தை கண்டினியூ பண்ணாதீங்க. ஒரு சங்கிலி தொடர் போன்ற அசோசியேட்டிவ் திங்கிங்கை கண்டினியூ பண்ணாதீங்க. கண்டினியூ பண்ணாம என்ன பண்ணணும், திருப்பி அந்த ஃபீலிங் வந்து எப்படியும் தெரிஞ்சுட்டு போகுது. அந்த இடத்துல நீங்க தான் வந்து கவனம் திசை திரும்பிடுத்தே தவிர எண்ணங்களுக்கும் பாஸ்டுக்கோ ஃபியூச்சருக்கோ, பையனுக்கு பண்ண வேண்டியதோ, பொண்ணுக்கு பண்ண வேண்டியதோ, ஹஸ்பண்டுக்கு பண்ண வேண்டியதோ, மனைவிக்கு பண்ண வேண்டியதோ, அப்பாவுக்கு பண்ண வேண்டியதோ, அப்படி இப்படின்னு எதையோ ஒட்டி வெட்டி அங்க வந்து அப்படியே ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணங்கள். நீங்க என்ன பண்ணணும், நான் தாரணையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். தாரணா ஆன் த பிரீஸ், த ஃபீலிங் ஆஃப் த பிரீஸ். காத்து படுதல், படுதல் அதுதான் முக்கியம். நல்ல நல்ல டாமினண்டா தெரியற மாதிரியே அந்த ஃபீலிங் இருந்ததுன்னா இன்னும் நல்லது. தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருந்தோம். தாட்ஸ் வரும், தாட்ஸ் வந்ததுன்னா தாட்ஸுக்கு போயிட்டோம் தெரிஞ்சுக்கோங்க, கண்டினியூ பண்ணாதீங்க. அப்படியே அப்படியே இழகினா மாதிரி அந்த தாட்ஸ் அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு திருப்பி அந்த ஃபீலிங் வந்து படுற ஃபீலிங்க்கு வந்து நிற்கணும். அந்த ஃபீலிங் படும். இப்ப வந்து உன்னத்தை கவனிக்கும் பொழுது இன்னொன்னு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. முழுமையான கவனம், ஏகாகிரகம்னு சொல்லப்படுற ஒன் பாயிண்டட்னஸ் வந்துடுத்துன்னா அங்க வந்து இன்னொன்னு ஒதுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது ஜஸ்ட் ஏ மொமெண்டா இருக்கலாம், சில க்ஷணங்களா இருக்கலாம். ஆனா அதுல கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் வந்து இம்மென்ஸ், பவர்ஃபுல். என்ன நம்ம வந்து இதெல்லாம் சோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத வந்து நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிற தருணங்கள். தாரணா எல்லாமே வந்து உள்ள ஆழ ஊடுருவி உள்ள போயிடும். நல்லா குவிந்திருந்தோம்னா என்ன ஆகும், ஃபீலிங் 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 ஆஃப் த பிரீஸ். காத்து பட்டன் இருக்கு, பார்த்துட்டே இருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பேச்சும் இல்லை, இந்த விளக்கமும் இல்லை அப்படின்னா தாரணை வந்து இன்னொரு வடிவம் எடுக்கும். அடுத்து தியானமாவே மாறிடும். நுட்பமான ஒரு பரிமாணம் தான் வந்து தியானம். தாரணையினுடைய ஒரு நுட்பமான பரிமாணம் வந்து தியானம். தியானத்தினுடைய ஒரு நுட்பமான மெருகேற்றுதல் வந்து சமாதி அனுபவம். மூணுத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நான் இது பண்றேன். ஆனா வந்து டு ஸ்டார்ட் வித் எல்லாமே தாரணையாக தான் இருக்கணும். இப்ப வந்து நான் டாமினண்டான ஒரு காற்றுப்படுதல், ஒரு தென்றல் வந்து உடல்ல வருடின்னு போற தன்மை, இதை மனம் குவிந்து தொடர்ந்து அதை பார்க்க சொன்னேன். உள்ள தாட்ஸ் வந்தாலும் எதையும் பூர்த்தி பண்ணாமல், எதையும் முடிக்காமல், எந்த ஒரு எண்ண ஓட்டத்தையும் முடிக்காமல், எந்த ஒரு சிந்தனையும் தொடர்ந்து யோசித்தல் காண்படாமல் ஜென்டிலா என்ன பண்ணணும், வந்திருக்கு தாட்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த காற்றுப்படுதலுக்கு வந்திருந்தோம்.
இப்போ இதுவே வந்து நீங்க கண்ணை திறந்துட்டு நடந்துட்டு பண்றீங்க வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 10 அடி 15 அடி முன்னாடி இருக்கிற பாதை மாத்திரம் தெரிஞ்சு ஒரு பார்க்லயோ எங்கேயோ நீங்க போயிட்டு இருக்கீங்க, டிராபிக் கான்சியஸா, வெறுமை சுற்றுப்புற சூழலோட கான்சியஸ்னஸ் மாத்திரம் தான் இருக்கணும். வெறுமை நடக்கிறீங்க, உங்க உடம்புல இருக்கிற அத்தனை ஃபீலிங்கும், காலில் நடக்கிற ஃபீலிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, பாதம் ஒவ்வொரு இடத்துலையும் பட்டு 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 போகிற ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது அந்த அட்மாஸ்பியர்னுடைய சில்னஸோ இல்லாட்டி உஷ்ணமோ என்னவோ வந்து உடம்புல இருக்கு இல்லையா, தொடர்ந்து அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு எண்ணங்கள்ல இல்லாமல், சிந்தனையில இல்லாமல், எதிர்பார்ப்புகள்னு சொல்லப்படுற ஃபியூச்சருக்கு போகாமல், திட்டம் போடுதல்கள் மூலமா போகாமல், பாஸ்ட பத்தி நினைச்சு எப்படி அதை கரெக்ட் பண்றதுன்ற சிந்தனைகள்ல இல்லாமல், இதுலயுமே இவைகள் எதுலையுமே இருக்கக்கூடாது. இதுல எதுலையுமே இல்லாம இருக்கிறது தான் ஏகாகிரகமா பண்ற மைண்ட்ஃபுல்னஸ் ஆர் தாரணா. இந்த வாக்கிங்ல வந்து நீங்க ஒரு 3 ரவுண்டு போறீங்க வச்சுக்கோங்க. 3 ரவுண்டு வந்து அதுல வந்து ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கணும். எண்ணங்களுக்கு போனா உடனே அடுத்த ஸ்டெப்பு கால் பாயிண்ட் நடந்துதான் இருக்க போறோம். நம்ம நடக்கிறது என்னமோ கண்டினியூ ஆகிட்டு இருக்க போகுது. தாட்ஸுக்கு போறது, தாட்ஸ்ல லூஸ் ஆகுது, தாட்ஸ்ல தன்னை இழத்தல் தான் வந்து 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 தாக்கிட்டு இருக்க போகுது. நீங்க அந்த தாட்ஸை வந்து கண்டினியூ பண்ணாம உடனே நெக்ஸ்ட் ஞாபகம் வந்த உடனே ஏதோ எண்ணங்களா நான் இருந்தேன், எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு மத்தியானம் என்ன பண்றதுன்றதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தேன், 10 மணிக்கு அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது, இவங்க கிட்ட என்ன பதில் சொல்றது, இவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்லாம் யோசனையா இருந்தது அப்படின்னு தெரியும் பொழுதே அடுத்த ஸ்டெப் வச்சுட்டு இருக்க போறோம். இப்ப 1/2 மணி நேரம் நடக்க வந்திருக்கும். அந்த 1/2 மணி நேரத்தை அதே இடத்துல அந்த ஃபீலிங்காவே, நடத்தல் ஃபீலிங்காவே, நடக்கும் உணர்ச்சியாகவே அடுத்த ஸ்டெப்பில் அந்த ஃபீலிங்கோட போகும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த ஃபீலிங்கோட இருக்கும். தசை நார்கள் உடம்புல அசைஞ்சுன்னு இருக்கு, கைகளை வீசி வீசி நடந்துட்டு இருக்கோம். ஒரு மாதிரி காத்து சுற்றுப்புற சூழல் வந்து உடம்புல வந்து அதற்கு ஏற்ற மாறுதல்களையும் இதையும் கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஃபீலிங் எல்லாத்துலேயுமே இருங்க. இதுல தவிர்க்க வேண்டிய ஒரே ஒரு இதுல இருக்கக்கூடாதுன்னா வந்து எண்ண ஓட்டங்கள் எல்லாமே கற்பனைகள், தொடர்ந்த கற்பனைகள். நீங்க ஒரு ஆள் வந்து ரூம் போட்டு திட்டம் போடுறாங்களான்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஜுரம் பிடிச்ச மாதிரி யோசனை மையங்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையே வந்து யோசனைகளையே வந்து செய்தல் அளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை ஆகி யோசிக்கிறது வந்து சர்வசாதாரணமா சாப்பிட்ற மாதிரி யோசிக்கிறதுன்றது செய்தல், அந்த மாதிரி அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம். இப்ப தாரணைன்றது வந்து தொடர்ந்து அந்த உணர்ச்சியில இருந்தா, வாக்கிங் போற சமயத்துல, எக்ஸசைஸ் பண்ற சமயத்துல, ஒண்ணுல பிராணாயாமா பண்ணும்போது கூட, பிராணாயாமால நாடி சுத்தி பண்றீங்க வச்சுங்க, இவ்வளோ 5 செகண்ட்ஸ்க்கு இழுக்கிறேன், 10 செகண்ட்ஸுக்கு ரீடைன் பண்றேன், 10 செகண்ட்ஸுக்கு எக்ஸேல் பண்றேன்னா அதுக்குள்ள எவ்வளவு தாட்ஸ் வரும் இல்லையா? அப்போ கூட அந்த ஃபீலிங், காத்து உள்ள போயிட்டு இருக்கு, பிராணாயாமா போயிட்டு இருக்கு, உள்மூச்சு போயிட்டு இருக்கு, உள்ள ரிட்டன்ஷன் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் தெரியும். ரிட்டன்ஷன்ல இருக்கேன், அட் த சேம் டைம் திங்கிங்கும் கூட அங்க வரதுக்கு சான்ஸ் உண்டு. நம்ம நழுவினால் அந்த நழுவுதுல கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைக்கணும். இதுல வந்து ரொம்ப மென்மையா அன்போட நிதானத்தோட நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். மேற்கொண்டு அடுத்த பல தாரணைகளை இன்னும் விளக்கத்தோட அடுத்த சசனத்துல கண்டினியூ பண்றோம்.